ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை செய்ய போகிறேன், பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபியை பாருங்கள். 1/4 கிலோ கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் துருவிட்டேன். தேங்காவை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் காட்டுற பாருங்க. வெல்லம் நுணுக்கி பாவு காய்ச்சிக்கணும். கடலைப்பருப்பை இதுக்கு ஆறினோன்னே மிக்சியில் போட்டு 1-2 நுணுக்கி வச்சுக்கணும். ஏலக்காய் போட்டுக்கணும். சுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு இதுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவேன். தேங்காய் கொழுக்கட்டைக்கீரை இப்போ கடலைப்பருப்பு போடுறதுக்கு கொஞ்சம், அதனால் இதை வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கினா நல்லாயிருக்கும். மறுநாள் கிளம்புற வரைக்கும் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த தேங்காய் வதக்கினா நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பும் தேங்காவையும் ஏலக்காயம் போட்டு இப்போ மிக்சியில் நுணுக்கி வச்சாச்சு. இப்போ வெல்லத்தை பாவு காய்ச்சி இதில் ஊற்றணும். இப்படி இருக்குது பாருங்கள், பழப்பழம். இந்த பூர்ணத்துக்கு இந்த அளவு வைக்கிறோட தண்ணி வச்சுருக்கேன்னா சர்க்கரை பாவு காய்ச்சா இதை கொஞ்சம் ஊற வைக்கணும். தண்ணியை ஊற்றி தண்ணி குணோடு தான். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பாவு காய்ச்சுவோம். தேங்காயில் இப்போ சர்க்கரை நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரையை இதில் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும். தேங்காய் கொழுக்கட்டை சர்க்கரையை போட்டு தேங்காய் இந்த மாதிரி பெசரி வச்சுக்கணும். கொழுக்கட்டையை பிடிச்சி தட்டி அதில் இதை கொஞ்சம் அள்ளி வச்சு ஆவியில் வேக வைக்கணும். தேங்காய் கொழுக்கட்டை ரெடி. இதை பாவு காய்ச்சிக்கணும். கடலைப்பருப்பு போடுறதுக்கு பாவு காய்ச்சாச்சு. இப்போ தண்ணியில் ஒரு சொட்டு ஊற்றணும். ஊற்றி பாவு நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த பூரணத்தை கொட்டி கிண்டணும். பாவை வடிகட்டிக்கணும். இப்போ வடிகட்டிக்கிறேன் பாவை வடிகட்டிக்கிறேன். இப்போ கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டின பாவில் இந்த பூர்ணத்தை கொட்டி கிண்டிக்கணும். இந்த மாதிரி பூர்ணம் செஞ்சு வச்சுக்கணும். தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். உப்பு போட்டு பாருங்க. இப்போ இந்த இலையை இதில் வச்சு எண்ணெயை தடவி தட்ட வேண்டியதுதான். இலை கொழுக்கட்டை இந்த மாதிரி இலை கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இலையில் வச்சு மடித்து இலை கொழுக்கட்டை. இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு துணியை வச்சாச்சு. இது ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி தண்ணி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே வைக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி தட்டி பூர்ணத்தை வச்சு இப்படி மடிக்கணும். ஏலக்காய் கொழுக்கட்டை இப்படி மடித்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இட்லி பானையில் வேக வைக்கணும். வெடிப்பு வரக்கூடாது. நல்லா அமுக்கணும். அப்படியே அமுக்கணும். வெடிப்பு இல்லை பார்த்திங்களா? அமுக்கியாச்சு. இதெல்லாம் அமுக்கணும். வேறுங்க எடுத்தால் எப்படி வருது? இந்த மாதிரி இருக்கணும். இந்தாங்க இலை கொழுக்கட்டை. இந்த இலை கொழுக்கட்டையில் செஞ்சு பாருங்க, சும்மா அருமையாக இருக்குங்க. அந்த இலை வாசனையோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை சுட்டு பாருங்கள். வெந்திருக்கு பாருங்க கொழுக்கட்டை. கொழுக்கட்டை ரெடிங்க.